பார்க்கலாம். வெஜிடபிள் புலாவ் அண்ட் மீல் மேக்கர் கோலா உருண்டை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். அடுத்து நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கேரட், 4-5 பீன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்துட்டோம். இப்போது கொஞ்சமாக புதினா இலை, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெஜிடபிள் கூட. ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போது உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். இப்போது ப்ரெஷரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம மீல் மேக்கர் கோலா உருண்டை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா புளிஞ்சிடுங்க. அதில் தண்ணியே இல்லாத மாதிரி புளிஞ்சிடுங்க. பாருங்கள், நல்லா புளிஞ்சிட்டேன். இதில் தண்ணியே இல்லை. அந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்சியில் ஒரு 2 அடி மட்டும் அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போட்டதும் அது பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்ததும் திருப்பி போட்டுருங்க. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியானதும் எடுத்துருங்க. கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிம்பிளான லஞ்ச் மெனு வெஜிடபிள் புலாவ் அண்ட் மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெஜிடபிள் புலாவ் மீல் மேக்கர் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,